ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம அரசி கடைக்குட்டி இருக்காங்களே, அவங்கள வச்சு கணக்க விளக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா மாமா ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு வாலண்டியராக வாங்கி கட்டிக்க வந்துட்டு இருக்கு நம்ம தங்கமயில். ஏம்மா உன் அழகை வச்சுட்டு வீட்டிலே உட்காந்துருமா, நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே சேர்ந்து மொத்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது மாமா நான் ட்ரைனிங் போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. நம்ம மீனா இவனை சொன்னால் இவன் சொல்ல மாட்டான், நாமளே சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு செந்திலுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் இவங்களே சொல்லிட்டாங்க ட்ரைனிங் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன், நீ தான் போகணுமான்னு சொல்கிறாங்க. அவரே ஏற்கனவே கொலகாண்டில் பேசுகிறாங்க. ஆமாம் மாமா நான் தான் போய் ஆகணும்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் சமாதானம் பண்ண படாத பாடுபட்டு இருக்கேன், நீ வந்து வாலண்டரியால் உள்ளே வந்து வாங்கி கட்டிக்க வரியா போடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக பார்க்குறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம தங்கமயில் தாங்க. எல்லா விஷயத்திலும் மூக்கத்தம் வைக்காதமான்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி விடணும் மாட்டுக்கு. ஏன் அப்படியாப்பட்ட வேலை நமக்கு எதுக்கு அப்படி இப்படிங்குது. அது எப்படிமா வேலைக்கு போனாலுமா உனக்கு அதோட கஷ்டம்லாம் தெரியும், உனக்குலாம் எப்படிமா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்க இந்த நம்ம மீனாவை பார்த்து நீ பேசிவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இவங்களாம் 1008 குறை சொன்னாலும் சமாளிக்க முடியாமல் சமாளித்து நான் ஒரு வழியாக போய் தான் மாமா ஆகணும், நான் வந்துட்டு செந்தில கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அதெல்லாம் கடை அவன் போயிட்டானே எப்படி கடையை பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களை 2 பேர்த்த மட்டும் தனியாக அனுப்ப முடியாது, யாரையும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையே கேட்க எப்படியோ தட்டி கழிச்சு நம்ம ராஜி வந்து ஒவ்வொருத்தரையாக காப்பாற்றிட்டு அவங்க 2 பேர் தனியாக போட்டோன்னு சொல்லி படாத பாடுபட்டு காப்பாற்றிட்டு இருக்காங்க. நம்ம ராஜி கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்து விட்ட மாதிரி சிவபூஜல் கரடி நுழையிற மாதிரி நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம்னு சொல்லுது தங்கமயிலுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த கோவத்தையே போய் செந்தில்கிட்ட காமிக்கிறாங்க. நம்ம மீனா நீ வந்து வாயை திறந்து கேட்க மாட்டியா, உங்கள் அண்ணி இருக்காளே உங்கள் அண்ணி கூட வரணும்னு சொல்லிட்டு வந்தானா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களே கல்யாணத்துலேருந்து எங்கேயும் வெளியே போகலன்னு நினைக்கிறாங்க, அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டோன்னு நினைக்கிறாங்க. அது என்ன நானும் கூட போகிறேன், சே ஒன்னெல்லாம் என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறதே தெரிலமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தெரிஞ்ச பொண்ணு தான் தெரியாமல் பொண்ணு தான் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.